அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அன்னையர் தினத்துக்காக நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் அன்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பகிர்ந்திருப்பாங்க. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம், ஆனால் பலராலும் பேசாமல் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிற, அதாவது குழந்தை பிறந்த பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம், இல்லைன்னா திருமணமான பலருக்கு தான் இந்த விடயம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக என்னன்னு சொன்னால், குழந்தை பேறு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது அதன் பிறகு ஏற்படுகிற மன உளைச்சல், அதே மாதிரி குழந்தை பேரால் ஏற்படுகின்ற இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்பாக நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அது சம்மந்தமாக பேசும்போதோ இல்லைன்னா அது சம்மந்தமான கேள்விகள் எழுப்பப்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய காஃபி வித் பிரமுகர் சீசன் 2 இணைஞ்சிருக்குது. அதுவும் குறிப்பாக என்னதுக்காகனா, அன்னையர் தினம் அப்படின்னு வரும்போது கட்டாயம் இந்த விடயமே பேசணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளுக்கு என்னங்க இன்றைய நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். அதற்காக எங்களோட இணைந்திருக்கிறார் உளவியல் நிபுணர் PhD டாக்டர் லுக்மானுல் ஹக்கீம். வணக்கம். சலாம். வணக்கம். சலாம் வரமத்துல்லாஹி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். குறிப்பாக இந்த அன்னையர் தின நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. எல்லோருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள். நிச்சயமா. அதாவது பொதுவாக குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்காங்க. நிறைய பேர் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்திருக்காங்க. ஆனால் குறிப்பாக நிறைய குழந்தை பெற்ற பெண்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய கணவர்களை அணுகி பேசும்போது குழந்தை பெற்ற பிறகு ஏற்படுகிற ஒரு மன உளைச்சல், அதே நேரத்தில் அது குழந்தை வளர வளர ஏற்படுகின்ற குடும்பத்தில் ஏற்படுகின்ற தாக்கம் சம்மந்தமாக பேசுறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது சம்மந்தமான விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை அப்படின்ற ஒரு விடயமும் கருதப்படுது. அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக பேசணும் அப்படின்றதால உங்களை அனுப்பிச்சிருக்கேன். அதில் குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு குழந்தை பேர் நடந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது மன உளைச்சலாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் ஏற்படுகிற இந்த தாக்கங்கள் எப்படி உருவாகுது, இதனால அடிப்படை என்னவா இருக்குது? சாதாரணமாகவே உலகத்துல பிரெக்னென்ட் ஆகின பிறகு, அதாவது டெலிவரிக்கு பிறகு நீங்க பார்க்கலாம் 10% பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்வு சொல்கிறது. கிட்டத்தட்ட 10%. அதுவும் குறிப்பாக வளர்முக நாடுகளை பொறுத்தவரையில் 100 பேரில் 15.6% பெண்கள் இந்த வகையான குழந்தை பேற்றுக்கு பிறகு இருக்கிற இந்த மனோநிலை சார்ந்த பிரச்சனைகள், அது மன அழுத்தமாக இருக்கலாம், அல்லது மனச்சோர்வாக இருக்கலாம், அல்லது சைக்கோசிஸ் என்று சொல்கின்ற நிலைமையாக இருக்கலாம், இந்த மாதிரியான நிலைமைக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்கிறது. அது சம்பந்தமாக ஆராய்வுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இதுக்கு ஒரு காரணம் அவங்களுடைய பிரெக்னன்சிக்கு முன்னால் இருந்த காலம், அல்லது அவங்களுடைய திருமணத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் அவங்களோட ஹிஸ்ட்ரியில, அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மனச்சோர்வு நிலை காணப்பட்டிருக்கலாம். ரைட். அதனுடைய மனச்சோர்வு நிலை காணப்பட்டு அவர்கள் அதற்கான சிகிச்சை பெற்றிருக்கலாம். சம்டைம் அதை சிகிச்சை பெறாமல் காலத்தோடு அப்படி கடந்து போயிருக்கலாம். அப்படியான ஒரு கட்டத்தில் இந்த பிரெக்னன்சி என்றது ஒரு புது வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொது வகையான பொறுப்பு. அது ஒரு சிலருக்கு அந்த பொறுப்பு என்கிற விஷயம் ஒரு அழுத்தமாக மாறிவிடும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படலாம் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு முக்கியமான காரணம் எங்களுக்கு தெரியும், பிரெக்னன்சி பீரியட்ல அந்த தாயினுடைய உடல் நிலைமையில் ஏற்படுகின்ற இன்னொரு அதாவது ஹோமோன் சேஞ்சஸ் நடக்கும், ஹோமோன்கள் ஏற்படுற மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலருக்கு சுகர் வரும், டயபெட்டிக்னு சொல்லுவார். டயபெட்டிக் வரும் அந்த குறிப்பிட்ட டைம்ல. அதே போல சிலர்களுக்கு ப்ரெஷர் வரும். அதே போல தைரோக்சின்ல குறைபாடுகள், ஏற்ற இறக்கங்கள் நடக்கும். இதே போல நிறைய உடலியல் சார்ந்த ஹோமோன்கள் ஏற்படுகின்ற மாற்றம் கூட ஒருத்தருக்கு இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்ற நேரம் நீங்க பார்க்கலாம், இந்த பிரெக்னன்சி பீரியட்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான ஒரு ஆதரவு அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பது. உதாரணமாக சிலர் என்ன செய்வாங்க என்றால், திருமணம் முடிச்ச புதுசிலே வைஃபை விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார்கள். அப்போ அந்த ஹஸ்பண்டூடாக கிடைக்க வேண்டிய அந்த பிரெக்னன்சி பீரியட்ல கிடைக்க வேண்டிய சரியான மன ஆறுதலும் ஒத்துழைப்பும்
அரவணைப்பும் சரியாக கிடைக்காத போது, தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது சில நேரம் அவர்களுக்கு அந்த 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 ஒத்துழைப்பு வந்து தன்னுடைய குடும்பத்தின் மூலமாகவும் கிடைக்கப்படாத பொழுதும் சில நேரம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளலாம். இன்னொரு காரணம் இருக்கிறது, இந்த திருமணம் முடித்து போன பிறகு அவர்களுக்கு உதாரணமாக மாமியார் வீட்டில் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் என்று சொல்லலாம். அது சில நேரம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு முரண்பாடாக இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தவர்கள் இவர்களை நடத்துகிற விதமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள், சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். உளவியல் காரணிகள் இருக்கிறது, சமூக காரணிகள் இருக்கிறது, பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கிறது, அதே போல அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி, அந்த மாதிரியான பல காரணங்கள் நிமித்தமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்லி ஆராய்வு மூலமாக இது சம்பந்தமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதுதான் அதோடைய பிரதானமான காரணங்களாக இருக்கிறது. ஓகே, நீங்க குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் வந்து சமீபத்துல வந்து இப்ப சிலர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன, இந்த மாதிரியான ஒரு விடயம் வந்து சிலருக்கு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. நான் இது சம்பந்தமா இப்படி ஒரு நிகழ்ச்சியில இந்த சம்பந்தமா கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வரும்போது சிலர் குறிப்பிட்ட விஷயம் இல்லை, நாங்கள் அந்த மாதிரியான விடயங்களை அனுபவிச்சது இல்லை, ஆனா நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? ஏன்னா சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்படாமல், அந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படாமலும் பலர் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது எதனால நீங்க பார்க்கலாம், சிலருக்கு வந்து ரெசிலியன்சி என்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். ரெசிலியன்சி என்றது ஒரு கோப்பிங் மெக்கானிசம், அல்லது நாங்கள் அந்த என்ன சொல்லுவோம், நெகிழ்வுத்தன்மை அதிகரித்த ஒரு மனோநிலை, அல்லது நாங்கள் அந்த ரெசிலியன்சி என்றது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ரப்பர் மாதிரி, அதாவது மீளும் தன்மைன்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து மீளுகின்ற தன்மை, அந்த கோப்பிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு புதிய ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும், அல்லது ஏதோ ஒரு வகையான அழுத்தங்களை அவர்கள் எதிர்கொண்டாலும், அந்த ரெசிலியன்சி என்கிற அந்த திறன் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு மிக அவசரமாக அதிலிருந்து மீண்டு கொள்ள முடியுமாக இருக்கும். ஏன்னா எல்லாருடைய பர்சனாலிட்டியும் ஆளுமையும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் இருக்கிறார்கள், இப்ப நான் இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், வீட்டிலே ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் மரணித்தால் ஒரு சிலர் இருப்பார்கள் 4-5 நாட்களிலே மறந்துவிட்டு அவருடைய வேலையை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள். அது அவர்கள் அந்த மூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் இருக்கிறார்கள், மாதக்கணக்கில் வைத்துக்கொண்டு அதை யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வருடக்கணக்கில் கவலைப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அது ஒவ்வொருடைய பர்சனாலிட்டி, எவ்வளவு தூரம் அவர்கள் அட்டாச்சாக இருந்தார்கள் என்பதை பொறுத்து தான் அது மாறுபடும். அதே போல மேலும் தன்மை என்கிற திறனும் ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஆனால் அந்த திறனை வளர்த்து கொள்ள முடியுமா இருக்கும் ஒன்று. இரண்டாவது விஷயம், அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபேமிலி சப்போர்ட், அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரம் அவர்களுக்கு வார பிரச்சனைகளை அவர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு முன்னே போவதற்கு கஷ்டமாக இருக்காது. சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால், உதாரணமாக நான் சொல்வது போல, கணவன் பக்கத்திலே இல்லை, அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், சரி, வைஃப் இங்க பிரெக்னென்ட் ஆகி இங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். அப்ப பேசிக்கொள்வதற்கான அவகாசம் கிடையாது, அல்லது வீட்டில் இருக்கிறவர்களுடைய ஆதரவு சரியாக கிடையாது, அல்லது புதிதாக திருமணம் முடித்து போன பிறகு முதல் குழந்தையாக இருக்கலாம். அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த குடும்பத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு நிலைமைக்கு இந்த பெண் இருக்க மாட்டாள். அப்ப அந்த குடும்பத்தவருடைய சப்போர்ட் இவருக்கு எவ்வளவு கிடைக்கிறது, இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக இருக்கும். சிலருக்கு அது சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும், இன்னும் சிலருக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கிறது, என்னென்றால் இந்த ஃபேமிலி சிஸ்டம் என்பதை தாண்டி ஒவ்வொருவருடைய ஹோமோனல், அதாவது பிரெயின்ல ஏற்படுகின்ற ஹோமோனல் சேஞ்சஸை வந்து யாருக்கும் கட்டுப்படுத்த முடியாது, ரைட்? அதில் ஏற்படுகின்ற ஒரு மாறுபாடு, அல்லது தைரோக்சினில் ஏற்படுகின்ற ஒரு மாறுபாடு, அல்லது வேற ஏதாவது ஒரு ஹோமோனில் ஏற்படுகின்ற குறைபாடோ அல்லது அதிகரித்த தன்மையோ அதை யாருக்கும் மாற்றிவிட முடியாது. அதான் சொல்லுகிறேன், அதாவது 100 பெண்கள் குழந்தை பெற்றால் 100 பேருக்கும் இது ஏற்படுவது கிடையாது. அதாவது உலக ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்துல 100 பேர் குழந்தை பெற்றார்கள் என்றால் 10 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. வளர்முக நாடுகளிலே, வளர்ந்து கொண்டிருக்கிற எமது நாடு போற மாதிரியான நாடுகளிலே நீங்க பார்க்கிற போது 15.6% பாதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் எங்களுக்கு இன்னும் இந்த மென்டல் ஹெல்த் சம்பந்தமான, சப்போர்ட்டிவ் சிஸ்டம் சம்பந்தமான, அந்த குறிப்பிட்ட பிரெக்னன்சி மென்டல் ஹெல்த் சம்பந்தமான அவேர்னஸ் இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்ப நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போது இருக்கிற நிலைமை நமக்கு தெரியாது, ஆனால் இதற்கு முன்னால் நாங்கள் படித்திருக்கிறோம். அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மாதிரியான நாடுகளிலே குழந்தை, ஒரு பெண் பிரெக்னன்சி ஆனால் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னால் அவர்கள் ஒரு பிரஜையை தோற்றுவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த குடும்பத்தவர்கள் யாரும் அவர்களை மென்டலி, பிசிக்கலி எந்த ஒரு வகையிலும் அவர்களுக்கு பாதிக்கப்படுகின்ற வகையில் நடந்து கொள்ள முடியாது என்கிற சில சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது.
ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை நாங்கள் சில நேரம் பார்த்திருக்கிறோம், வைஃப் பிரெக்னன்சியா இருப்பாங்க, பிரெக்னன்சியில கூட அடிக்கிற கணவன்மார் இருக்கிறார்கள், பிரச்சனையை கூட பிரெக்னன்சி கூட அடிக்கிற கணவன்மார் இருக்கிறார்கள், பிரெக்னன்சி பீரியட்ல கூட தன்னுடைய மனைவியினுடைய இமோஷனலி தேவையான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத கணவன்மார் இருக்கிறார்கள். பிரெக்னன்சி பீரியட்ல கூட நான் சில 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 கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன். பிரெக்னன்சி பீரியட்ல கூட கொடுமைப்படுத்துகிற மாமியார்மார் இருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரெக்னென்ட் ஒரு லேடி வந்து அழைத்து வரப்பட்டால், அப்ப நானோடு பேசுகிற நேரம் அந்த பெண் சொன்ன ஒரு விஷயம் தான், நான் ஒரு வேறு தூர பிரதேசத்தை உடைய தூர பிரதேசத்திலிருந்து நான் இந்த காதல் திருமணம் செய்து கொண்டு நான் இந்த மாமியா வீட்டுக்கு வந்த பிறகு என்ன மாமியா வீட்டுல வந்து வாஷிங் மெஷின் இருக்கிறது, ஆனால் எனக்கு யூஸ் பண்ண முடியாது, நான் கையால தான் உடுப்பு கழுவ வேண்டும். மோட்டர் இருக்கிறது, ஆனால் மோட்டர்ல வந்து ஷவர்ல எனக்கு குளிக்க முடியாது, நான் தண்ணி அள்ளித்தான் கிணத்துல குளிக்க வேணும். அப்ப எனக்கு நான் தனியே சாப்பாடு சமைக்கிறோம், நான் பிரெக்னன்ட் லேடி, ஆனால் அந்த மகனை நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய வேலைகளை நானே செய்யும்படி துன்புறுத்தப்பட்டேன். இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி பீரியட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு இடைவெளி வர ஆரம்பிக்கும். ஏன்னால் அந்த அசௌகரியங்கள் காரணமாக தன்னுடைய அந்த மனைவிக்கு வந்து கணவனை அதாவது பராமரிக்கிற, அவங்களுக்கு உதவி செய்கிற, சப்போர்ட் பண்ணுகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. இதை ஒரு கணவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற ஒரு புரிந்துணர்வு இன்மை காரணமாக அந்த சந்தர்ப்பத்திலே 2வது திருமணம் பற்றி பேசுகிற கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கன்சீவா இருக்கிற நேரம், ரைட், சில நேரம் அது ஜோக்குக்காக சொல்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் அவங்க ரொம்ப ஒரு இமோஷனலா இருக்கிற ஒரு பீரியட், அதனால அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்படியான சில கேசஸும் பார்த்திருக்கிறோம். அப்ப இப்படி நாங்கள் எவ்வளவு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். அப்ப எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டிவ் சிஸ்டம் என்றது மிக முக்கியமான பகுதி. எவ்வளவு தூரம் அவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். அவருடைய பர்சனாலிட்டி ரெசிலியன்ஸ் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இதெல்லாத்திலையும் கருத்தில் கொள்ளப்பட்டு தான் ஒருவருக்கு இந்த பாதிப்பு வருமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்கலாம். இதையும் தாண்டி அது ஒரு இயற்கையான விஷயம். ஓகே, அதாவது குறிப்பா அது வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்கம் வந்து குழந்தை பெற்று எவ்வளவு காலத்துல வந்து இது வரும்? சாதாரணமாக இதுல 3 வகையான பிரச்சனைகள் பத்தி நாங்க பேசலாம். குழந்தை பிறந்து 1 வாரங்கள் அல்லது 2 வாரங்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற சில வகையான அசௌகரிய நிலைமைகள் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்து அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே வந்து குழந்தை வந்து தூங்காது இரவிலே. அப்ப தூக்கம் முழிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும், எரிச்சல் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு கட்டம் இருக்குது. இது நாங்கள் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வந்து அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு 2 கிழமைக்கு இருக்கிற ஒரு பீரியடை தான் நாங்கள் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் 2 கிழமையை தாண்டி 1 வருடம் காலம் வர காட்டியும் இருக்கிற அந்த அந்த அறிகுறிக்கு நாங்கள் சொல்வது வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். நாங்கள் ரைட், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்லி வருகிற போதுதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சில நேரம் அவர்களுக்கு வந்து அதாவது சூசைடல் டெண்டன்சி, தற்கொலை உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கும், வாழ்க்கையில ஹோப் இல்லாமல் போகும், தன்னுடைய பார்ட்னரோடு எரிச்சல் வர ஆரம்பிக்கும், இரவிலே தூக்கம் முழிப்பதன் காரணமாக நிறைய குழந்தைக்கு சில நேரம் குழந்தையை ஃபீட் பண்றது கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் வந்து ஏற்படலாம். அது மாதிரி எரிச்சல் உணர்வு, சாதாரணமாக மனச்சோர்வு நிலைக்கு வருகின்ற மற்ற எல்லா உணர்வுகளும், அதாவது எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது, சோம்பல் தன்மை அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது, ரைட். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருட காலங்களுக்கு இருக்கலாம். இப்ப சரியாக பராமரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதையும் தாண்டி சிலவங்களுக்கு நீங்கள் சமூகத்தில் நாங்க பேசுவோம், இந்த ஜன்னி என்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஜன்னி என்கிற விஷயம் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்று சொல்ற ஒரு விஷயம். அதாவது அவர்கள் அந்த அது ஒரு தீவிரமான மனோநிலை. அவர்களுக்கு வந்து சில நேரம் அந்த குழந்தைகளை வீசி விடுவது, பிறந்த குழந்தையை வீசி விடுவது, அந்த குழந்தையை வந்து அந்த குழந்தைக்கு அநியாயம் செய்வது, அந்த குழந்தைக்கு அடிப்பது, அந்த மாதிரியான வேலைகளை செய்கிற தாய்மார்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தெரியாமல் அவருடைய மனோநிலையில் ஏற்படுகின்ற மாறுபாடு காரணமாக, ஒரு சைக்கோசிஸ் நிலைமை காரணமாக, ஒரு தீவிரமான மனோநிலை, அந்த மாதிரியான ஒரு கட்டத்தின் காரணமாக ஏற்படுகின்ற நிலைமை இருக்கு. அப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிறது நாங்க ப்ளூ பேபி சிம்டம்னு சொல்லுவோம். அதற்கு பிறகு இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். அது இந்த மாதிரியான ஒரு சைக்கோசிஸ் நிலைமையை அடைந்தால் அப்ப நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்று சொல்லுவோம். இது 1 வருட காலம் வரைக்கும் இருக்கலாம். அதை சரியாக அவதானித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியது மிக முக்கியமான விஷயம்.
இதில் வந்து டாக்டர் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேள்வியாக கேட்கணும். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் நீங்கள் இடைவெளிக்கு முன்னுக்கு சொன்னதுல இருந்து, அதாவது இந்த குழந்தைகளை பேசுறது திட்டுறது அப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு தாய் வந்து குழந்தை பெற்று ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு ஒரு கடத்தில் என்ன நடந்துச்சுன்னா அந்த பிள்ளையை கொண்டே கிணத்துல வீசிட்டு போன சம்பவம் இருக்கு. இது அதனுடைய தாக்கமா அமைஞ்சிருக்குமா? நிச்சயமாக அது ஒரு தாக்கமாக இருக்கும். இப்ப சில சந்தர்ப்பங்களில் அதுல ஒரு கேள்வியா வருது என்னன்னா, என்னதான் நமக்கு உடலியல் ரீதியாகவோ இல்லை மனவியல் ரீதியாகவோ ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் நம்ம பெற்றெடுத்த அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு அது மனதில் உள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா அப்படின்றது. நிச்சயமாக. அதாவது மனச்சோர்வு நிலை அதிகரித்தால் அல்லது இந்த மாதிரியான தீவிரமான உள நிலை, அதாவது நாங்கள் சொல்லும் ஒரு சைக்கோசிஸ் மாதிரியான நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு செல்ஃப் கான்சியஸ் இருக்காது. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு ஆள் சூசைட் பண்ணிக்கொள்வார். ஒரு உலகத்திலே ஒரு மனிதன் தன்னைத்தான் அதிகமாக விரும்புவார். அப்போ தன்னையே அழித்துக் கொள்கிற ஒரு நிலைமை வருவது என்றால் இன்னொருத்தருக்கு அந்த வேலை செய்கிறது அது பெரிய விஷயமாக இருக்காது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த டிப்ரெஷன் அதிகரிக்கிற போது நான் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, நான் வாழ்வது ஒரு வேர்ஸ்ட், எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன், வாழ்க்கையில் எந்த ஹோப்பும் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதன் வருகிற பொழுது அவனுக்கு அடுத்து இருக்கிற கட்டம் என்னென்றால், அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ் கூட மனசுல வராது. அதாவது தற்கொலை செய்வது கூடாது, தற்கொலை செய்தால் அது பாவம், அல்லது தற்கொலை செய்வது அப்படி ஒரு உரிமையை வந்து கடவுள் எனக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை தெரிந்து இருக்கிற ஒரு மனிதன் கூட டிப்ரெஷன் அதிகரிக்கிற போது அவருக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாது. அவர் அந்த மாதிரி ஒரு நிலையில் சிக்கிக்கொள்வார். இது வந்து இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்போது சமூக ரீதியான வந்து ஒரு தாக்கம் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வந்து இப்போ ரிலீஜியஸ் சம்பந்தமாக போகும்போது பேய் வந்துடுச்சு, இல்லை சாத்தான் வந்து ஆட்கொண்டுட்டு அவங்க போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, சில இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அதால் இதுதான் இதனுடைய தாக்கம். பட் மக்கள் மத்தியில் அதனால் தெளிவு இல்லாததால இப்படியான ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறாங்களோ என்ற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக அது சமூகத்தில் இன்னும் அதற்கான விழிப்புணர்வுகள், குறிப்பாகவே அதாவது மென்டல் ஹெல்த் சம்பந்தமாக, ரைட், உள ஆரோக்கியம் சம்பந்தமான விழிப்புணர்வு குறைபாடு இருக்கிறது. ஏன்னால் மென்டல் ஹெல்த் சர்வீசஸாக இருக்கலாம், எல்லா இடங்களிலுமே அது சென்று சேரவில்லை என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. மென்டல் ஹெல்த் பிரச்சனைகளை, அதாவது உளம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இது போக இன்னொரு பக்கம் தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக அதை வந்து வேறு பக்கமாக ஊதி பெருப்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது எல்லா மத சார்ந்தவர்களும் அந்த வேலையை செய்வார்கள். உளம் சார்ந்து அதாவது உள நல பிரச்சனைகளை அவர்கள் கையாளுகிற விதம் வித்தியாசமானது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு சிறுவரோ அல்லது வந்து ஒரு வயது வந்தவரோ யாராக இருக்கலாம், இப்போ அதாவது இந்த 2025 ஆண்டில் கூட என்ன நடக்கும் என்றால், முதலாவது அவருக்கு ஏதாவது அதாவது நல்ல அவேர்னஸ் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. சில இடங்களிலே நாங்கள் இன்னும் பார்க்கிறோம், தலைநகரத்திலே கூட இருக்கிறது, இன்னுமே ஒரு குழந்தை மயங்கி விழுகிறது, ஒரு குழந்தைக்கு தலை சுற்றல் ஏற்படுகிறது, அது ஒரு குழந்தை கொஞ்சம் அப்நார்மலாக அதாவது பிஹேவ் பண்ணுகிறது, நடந்து கொள்கிறது, அது அளவுக்கு அதிகமாக கோபம் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது சமூகம் கொடுக்கிற மனோநிலை என்னன்னு சொன்னால், இவருக்கு ஏதோ பேய் பூந்திருக்கிறது போல, அல்லது ஜின் வந்திருக்கிறது போல, அல்லது ஏதோ பிசாசினுடைய தாக்கம் போல என்றுதான் முதலாவது அவர்களுக்கு வருகின்ற மனோநிலை. அப்போ என்ன செய்வார்கள் என்றால், அது சார்ந்த மத அனுஷ்டானங்கள் அல்லது அதையும் தாண்டி இருக்கிற இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மத அனுஷ்டானங்களே கிடையாது, அவை மத அனுஷ்டானங்களே கிடையாது, அதையும் தாண்டி இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது. காசு கொடுத்து சிலவங்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கு செலவழிச்சு போட்டு கடைசாதான் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை வந்து சந்திக்கிறது. அதுக்கு பிறகுதான் அண்மையிலே ஒரு 15 அல்லது 16 வயது ஒரு மாணவனை அழைத்து வந்திருந்தார்கள் ஒரு தூர பிரதேசத்தில் இருந்து. கிட்டத்தட்ட அவருக்காக அதாவது அந்த குறிப்பிட்ட அனுஷ்டானங்களுக்காக செலவழித்த தொகை மட்டும் அவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் செலவழிச்சிருக்கிறார்கள். 10 லட்சம் செலவழிச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ட்ரீட்மெண்ட் போறதுக்காக வேண்டி கொடுக்கிற பொருட்கள், ஆடு, கோழி, சேவல், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம், நிறைய இந்த வித்தைகளை செய்கிறவர்கள் அப்ப 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு போட்டு எப்படியோ அவங்களுக்கு காது கேட்டிருக்கிறது, இதை கொஞ்சம் ஒரு மனநலம் சார்ந்த ஒருத்தரிடம் காட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அழைத்து வந்திருந்தார். அழைத்து வந்த போதுதான் தெரிந்தது அதுக்குரிய
உண்மையிலே அவருக்கு அந்த அந்த பிரச்சனைக்குரிய காரணம் ட்ரிகர் என்னென்று சொல்லி டிடெக்ட் பண்ணப்படவில்லை. அதன் காரணமாகத்தான் இப்படியான ட்ரீட்மெண்ட்டுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவழித்து போட்டு அதற்கு பிறகு அவர்களை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை மனநல வைத்தியரிடம் அனுப்பி அதற்கான மருந்து மாத்திரைகளும் பெறச் செய்து அவருக்கான கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட்டு இப்போது அந்த குறிப்பிட்ட மாணவர் நான் அண்மையிலே சந்திச்ச நேரம் அவர் படித்து கொண்டிருக்கிறார், அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது பேரண்ட்ஸ் இப்போதான் சொல்லுகிறார்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சமூகத்திலே நிறைய நடக்கிறது. அதே போலதான் நீங்கள் சொல்வது போல இந்த அதாவது குழந்தை பேருக்கு பின்னால் இருக்கிற இந்த மனோநிலையை கூட ஊர்களிலே வித்தியாசமான பேர்களில் அழைப்பார்கள். அதற்கு சரியான மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படாமல் நீங்கள் பார்க்கலாம் நிறைய சுயசைட், அதாவது தற்கொலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நேற்று முதல் நாள் கூட ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது. வேறொரு காரணத்தின் காரணமாக தற்கொலை வீதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எப்போதுமே எங்களுடைய நாட்டிலே தற்கொலை வீதம், இளைஞர் தற்கொலை என்ற பட்டியலிலே எங்களுடைய நாடு எப்போதுமே முன்னிலையில் இருக்கிற ஒரு நாடு தான். அதுக்கு முக்கியமான பிரதானமான காரணங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் சொல்றாங்க. சரியாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாத டிப்ரெஷன் காரணமாகத்தான் நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதே போலதான் இந்த அதாவது பிரசவத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த மனோநிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல், அதனுடைய அறிகுறிகளை சரியாக தெரிந்து கொள்ளாமல், அதுக்கு வேறொரு காரணம் சொல்லப்பட்டு சில நேரம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது அந்த மாதிரியான ஒரு அது ஊரில் சொல்வார்கள் சுவாசம் வந்திருக்குன்னு சொல்வார்கள், இல்லாட்டி ஜன்னி என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான ஒரு பேர் சொல்லப்பட்டு அந்த எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாமல் தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். நீங்க போயிட்டு உங்களோட அம்மா வீட்டில் சரி செஞ்சுட்டு வாங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார்கள். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த மாதிரி அந்த அந்த நோய் நிர்ணயம் செய்யப்படாமல் புறக்கணிக்கப்படுவதன் காரணமாக கூட இந்த நோயினுடைய நிலைமை ஒரு தீவிர நிலைக்கு போயிட்டு தற்கொலை நிலைமைகளுக்கு போயிட்டு நிறைய பிரச்சனைகளை, நிறைய கான்சிக்வன்சஸை வாழ்க்கை முழுக்க ஃபேஸ் பண்ணுகிற நிறைய பெண்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இது தெரியாம நாம ஒரு பிள்ளை பிறந்து வளர்த்தெடுத்து அதை சமூகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு தாய் தந்தை எவ்வளோ பாடுபடுகிறாரு தெரியாமல் நம்ம அன்னைய தினத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்கள எங்களை வேலைக்காரியாக பயன்படுத்துகிற நிறைய பிள்ளைகளே நாங்கள் பார்க்குறோம். திட்டுறது, பேசுறது, இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த விஷயம் டாக்டர் என்னென்னா, இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் இதால் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற தாக்கம், அதே நேரத்தில் அந்த என்னென்னா ஒரு தாய் ஆரோக்கியமாகவும் மனநிலை ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த குழந்தை மீது அதோட தாக்கம் ரொம்ப பாரிய அளவில் தாக்கம் ஏற்படும். அது எவ்வாறு? குறிப்பாக எங்களுக்கு தெரியும், பொதுவாகவே சிறுவர் உளவியலில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் குழந்தை தரித்து குழந்தை அதாவது தரித்து 3வது 40 நாட்கள், அதாவது 120 நாட்களுக்கு பிறகு குழந்தையினுடைய காது கேட்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்வார்கள். குழந்தையுடைய முதலாவது காது கேட்க ஆரம்பிக்கும்னு சொல்வார்கள். அப்ப அதாவது சில ஆராய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் வைத்து அழைக்கப்பட்டு குழந்தையினுடைய 6-7 மாதங்கள் ஆகிற நேரம் அந்த குழந்தையுடைய பேர் கூறி அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறது. சரி, இந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்த விஷயம் சயின்டிஃபிக்கலி மாத்திரமல்ல ரிலீஜியஸ்லையும் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஒரு கருவுற்ற தாய் எவ்வளவு தூரம் பக்குவமாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் நாங்கள் சொல்ல வருகிற முக்கியமான பகுதி. நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் என்ன கதைக்கிறோம், நாங்கள் என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம், அந்த காலகட்டங்களில் எங்களுடைய மனோநிலை, உளநிலை எப்படி இருக்கிறது என்கிற விஷயங்களே நாங்கள் நிறைய கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட பிரெக்னன்சி பீரியட். இப்ப சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், பிற்காலத்திலே குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நிறைய வகையான பிரச்சனைகள், சில நேரம் புத்தி வளர்ச்சி குறைபாடு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அதே போல ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், அதே போல குழந்தை சார்ந்த நிறைய பிரச்சனைகள், அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற மோட்டர் டெவலப்மெண்ட் சார்ந்த உடலியல் வளர்ச்சி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், நிறை குறைந்த குழந்தைகளாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற டெவலப்மெண்ட் டிலேயாக இருக்கலாம், குழந்தைகள் வளர்ச்சி படிநிலைகள் குறைபாடு அடைதல் அல்லது தாமதம் அடைதல் மாநிலைமையாக இருக்கலாம், ஸ்பீச் டிலேயாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய காரணங்களுக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பிரெக்னன்சி பீரியடிலே ஒரு தாய் எப்படி இருந்தால் என்கிற விஷயம். அப்ப குழந்தையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல இங்க முக்கியமான விஷயம், குழந்தையை எப்படி பெறப்போகிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த குறிப்பிட்ட காலத்திலே எவ்வளவு தூரம் உள ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். அதான் மேற்கத்திய நாடுகளை நீங்க பார்க்கலாம், சில நாடுகளிலே குழந்தை தரித்த பெண்களுக்காக
வடிவமைக்கப்பட்ட பாடநெறிகள் இருக்கிறது. அவர்கள் என்ன படிக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொண்டால் வயிற்றில் இருக்கிற குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுகிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழுகின்ற இந்த மாதிரியான நாடுகளிலே பொறுத்தவரையில இன்னும் அது சார்ந்த எந்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ளப்படுவது கிடையாது. இன்னும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், என்கிற சமூகத்தில் இருக்கிற ஒரு மனோநிலை என்னென்றால், அந்த காலங்களிலே இந்த நிறைய, அது நல்ல ஒரு விஷயம்தான், அந்த குறிப்பிட்ட தாயை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு சில அவேர்னஸ், அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டிய, விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னால் பிரெக்னன்சி பீரியட்னு சொல்லி வந்தால் என்ன என்றால் சாப்பாட்டுக்குரிய காலம், ரைட்? ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து அவர்களுக்குரிய இந்த இனிப்பு பலகாரங்கள் அப்படி இப்படி என்று சொல்லிட்டு ஒரே சாப்பாடு கொடுத்து அப்ப அந்த தாயினுடைய நிலைமை என்னென்றால், சில தாய்மார்கள் இருக்கிறார்கள் சாப்பிட்டு அதே இடத்துல இருப்பது. அப்ப அந்த கலோரி சரியா குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான கலோரியை தாண்டி ஒரு கலோரி வருகிற நேரம் உடம்பு பருமன் அடைகிறது. அப்ப தாய்க்கு சில நேரம் நகர முடியாத ஒரு நிலை, சில நேரம் அந்த மாதிரியான கட்டங்களிலே குழந்தைக்கு ஓவர் வெயிட் ஏற்படுகிறது. குழந்தை ஓவர் வெயிட் ஆகினால் கண்டிப்பாக சர்ஜரிக்கு போக வேண்டிய நிலை. அது சில நேரம் தாயினுடைய உயிருக்கும் குழந்தையினுடைய உயிருக்கும் பாதிப்பாகிற ஒரு நிலையாக கூட மாறலாம். அப்ப அதாவது பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிற ஒரு தாய் எப்படி தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அவேர்னஸ், விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு. ரைட்? அதே போல் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் நாங்கள் உடற்பயிற்சிகளிலே கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயம், அந்த விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டியிருக்குது. ஏன்னால் நிச்சயமாக சொல்லுவார்கள், இந்த பிரெக்னன்சி பீரியட்ல அதாவது குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதங்களை கடந்து போகின்ற பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு நடைப்பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சுவாச பயிற்சி செய்யலாம், மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதே போல இந்த பிரெக்னன்சி மென்டல் ஹெல்த், அதாவது பிரெக்னன்சி பீரியட்ல உள ஆரோக்கியமாக எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் எங்களுடைய இமோஷன்ஸ் கண்ட்ரோல் இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ள வேண்டும், இமோஷனல் இன்டெலிஜென்ஸாக எப்படி இந்த பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிறது என்கிற விஷயங்கள் நிறைய சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது இல்லாத போதுதான் நான் சொன்ன அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். குறைந்த குழந்தைகளா இருக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நாங்கள் சொல்லுவோம் அந்த ஊன நிலைமையாக இருக்கலாம், இறந்து பிறக்கின்ற குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது குறைபாடுடையவர்களாக குழந்தைகள் பிறக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகளை குழந்தைகள் அதாவது எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுக்க அதை நினைத்து கொண்டே பெற்றோர்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதனால் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு பருவமாக இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான தாக்கம் குறிப்பா அதாவது தாயை தான் பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, இதால நம்ம கேட்டிருந்த கேள்வியா ஒரு பிள்ளைக்கும் இதுல தாக்கம் இருக்கு அப்படின்னு. ஆனா அதை பிள்ளைக்கு இது தாக்கம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத எந்த பீரியட்ல ஒரு பெற்றோர்களா இல்லைன்னா ஒரு வைத்தியரோ அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஏன்னா சில பிள்ளைகள் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றது தாமதமாகும். அதே நேரத்தில் சிலர் இந்த இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம் இருக்கும் இல்லையா, அது ஏதாச்சும் இருக்குதா? எக்ஸாக்ட்லி. இந்த குழந்தைகள் இப்ப தாய்க்கு நன்றாக தெரியும். நான் இப்ப அது எப்ப எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னால், சில குழந்தைகளை அவருடைய நுண்ணறிவு சோதனைக்காக அழைத்து கொண்டு வருவார்கள், அல்லது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் டிலே இருக்கிறது, அதாவது இந்த என்ன சொல்ல வளர்ச்சி நிலை குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி அழைத்து வருவார்கள். மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கிறது, கற்றலிலே குறைபாடுகள் இருக்கிறது, குழந்தையுடைய நடத்தையிலே வித்தியாசங்களுக்கு அழைத்து வருகின்ற பொழுதுதான் ஒரு உளவியலாளராக நாங்கள் அந்த அந்த ஹிஸ்டரி டேக்கிங் எடுக்கிற நேரம், அப்ப அந்த தாயிடம் நாங்கள் கேட்கிற சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இவருடைய பிரெக்னன்சி, இந்த குழந்தை இருக்கிற நேரம் ஒரு பிரெக்னன்சி பீரியட் எப்படி இருந்தது, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீர்களா, சந்தோஷமாக இருந்தீர்களா, அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீர்களா, இமோஷனலி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீர்களா, ரொம்ப கவலைப்பட்ட ஒரு காலமாக அது இருந்ததா என்று தெரிந்து கொள்கிற போதுதான் சில போது அந்த தாய்மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டேன், ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தது, என்னுடைய மாமியார் வீட்டுல பிரச்சனை இருந்தது, நான் கொஞ்சம் எனக்கு ஹஸ்பண்ட் நிறைய அடிப்பார், எனக்கு குடிச்சிட்டு அடிக்கிற ஒரு காலம். பிரெக்னன்சியா இருப்பாங்க வைஃப், ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு அடிப்பார், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அடிப்பார், ரைட்? வைஃபுக்கு கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரியான நிறைய சிச்சுவேஷன்ஸ் எதிர்கொள்ளுகின்ற இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வீட்டு வன்முறைகளால இந்த குறிப்பிட்ட காலத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு
அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு உளவியலாளருக்கு அதை அறிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. அப்ப ரைட், இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், இதன் காரணமாகத்தான் இது ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்குது. சில வகையான சிச்சுவேஷனை பொறுத்தவரை குழந்தை பிறக்கின்ற பொழுதே, குழந்தை பிறந்து அந்த குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு தெரியும், அந்த அந்த அவங்களுக்கு ஒரு அந்த ஒவ்வொரு கிளினிக் போற நேரம் வந்து அந்த டெவலப்மெண்ட் கொடுத்திருப்பார்கள். அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்தில் குழந்தை வந்து சிரிக்கிறதா, ரைட், நீங்கள் சொல்லுகிற விஷயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறதா, குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறதா, பேச ஆரம்பிக்கிறதான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் டிக் பண்ண வேண்டிய, அதாவது மெச்சூரிட்டி ஸ்கேல் என்று சொல்லுவார்கள், டெவலப்மெண்ட் ஸ்கிரீனிங் என்று சொல்லுவார்கள். அந்த விஷயங்களை பார்க்கிற போது குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கிறதான்னு சொல்லி நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியுமா இருக்கும். நிச்சயமாக உளவியல் நிபுணர் PhD டாக்டர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதே நேரத்தில் குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த மன உளைச்சனால் ஏற்படுகிற விபரீதங்கள் தொடர்பாலாம் பேசியிருந்தோம். இதில் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்கிறது கணவன்மார். அவர்கள் இதனூடாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை இல்லைன்னா இதை வந்து தீர்வு, அதாவது முடிவுக்கு கொண்டு வரதாக இருந்தால், இல்லைன்னா இதை அறிந்து கொள்வதாக இருந்தால், இல்லை இவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாக இருந்தால் அவர் என்ன மாதிரியான தீர்வுகளை மேற்கொள்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும், அப்படியான ஒரு சூழல். ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான விடயங்கள் நடைபெறாமல் தன்னுடைய மனைவிக்கோ அல்லது தன்னுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அப்படி என்றால் அவர் அதை எவ்வாறு தீர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்கிறது, இது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு விஷயம். ஓகே, சாதாரணமாக ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உண்மையிலே வந்து ஒரு கணவர் என்றவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்வை, அதாவது திருமணம் முடிக்கிற போதே தன்னுடைய இன்னொருடைய மகளை தன்னுடைய பொறுப்பாக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த கணவருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய எல்லா விஷயங்களையும், அது சாப்பாடு கொடுப்பது அல்லது தங்குறதுக்கான இடம் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு தேவையான இமோஷனல் சப்போர்ட்டையும் கொடுப்பது அந்த கணவருடைய கடமை. இப்ப திருமணம் முடிக்கிற போது எத்தனை ஆண்களுக்கு இந்த தன்னுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தமாக, கடமைகள் பொறுப்புகள் சம்பந்தமாக எத்தனை ஆண்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது என்கிற கேள்வி உண்மையிலேயே முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, என்றால் இப்போ வருகின்ற நீங்கள் கேசஸ் பார்த்தீங்கள் என்றால் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வருகிற நேரம் நாங்கள் அவதானிக்கிற ஒரு விஷயம் என்னென்றால், சில கணவன்மாரு வந்து என்ன செய்வார்கள், இப்போ ஒரு அண்மையிலே வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்னென்றால், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வந்திருக்கிறது. அப்போ கணவன் என்ன பிரச்சனை என்றால், வைஃப் சொல்லுறாங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றது தாமதமாகிறது, அவர் 12 மணி 1 மணி பார்க்காமல் வீட்டுக்கு வர்றாரு இல்லை ரெண்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அப்போ அது ஆர்கியூமெண்ட்டாக மாறி, அப்போ இந்த மனைவி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய கணவனுடைய தாயிடம் போய் சொல்லியிருக்கிறாள், மகனை கொஞ்சம் நேரத்தோட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்கள் இதை அலசி ஆராயிர நேரம் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னென்றால், கணவருக்கு 8 மணிக்கு வேலை முடிந்து வருகிறது, அவருக்கு 9 மணிக்கு வரலாம். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து போட்டு திருப்ப ரெடி ஆயிட்டு நைட் அவுட் போறார் வெளியில. இது கிழமையில ஒரு நாள் நடக்கிற விஷயம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம். அப்ப என்ன செய்யறாரு என்றால் வெளியில போயிட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு வந்து மனைவியை எழுப்புறார், எனக்கு இப்ப சாப்பாடு தாங்க. சரியா? அப்ப அந்த மனைவிக்கும் ஹஸ்பண்ட் வரும் வரைக்கும் சாப்பிடவும் முடியாது இன்னொரு பக்கம், அது இல்லாம சரி சாப்பிட்டு தூங்கினாலும் கூட தூக்கம் வந்து இடைநடுவில் பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப அந்த மனைவிக்கு மிக்ரைனும் இருக்கிறது. அப்ப தூக்கம் ஒழுங்கில்லை என்கிற நிலை ஏற்படுகிற பொழுது அடுத்த நாள் முழுக்கவே மிக்ரைனால அந்த 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 பெண் வந்து பாதிக்கப்படுகிறார். இதை வந்து தன்னுடைய மாமியாரிடம் சொன்னால் மாமியார் என்ன சொல்லுகிறார் என்றால், 26 வருஷம் அவர் இப்படித்தான் பழகி இருக்கிறார், எனக்கு இதுக்கு பிறகு திருத்த இயலாது, நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற. கணவனிடம் கேட்டால், நான் இவருக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், ஷாப்பிங் கூட்டி கொண்டு போறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி கொண்டு போறேன், வீட்டுல அழகா ஏசி போட்டு கொடுத்துருக்கிறேன் ரூம்ல, என்ன குறை என்று கேட்கிறார். இப்போ ஒரு ஒரு மனைவி கணவர் வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். கணவன் வந்து ஒரு வைஃபுக்கு கொடுக்க வேண்டிய அந்த குவாலிட்டி டைமை வந்து பிரத்யேகமான நேரத்தை சரியாக கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்கிறது என்கிற ஒரு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற விஷயம் கணவனுக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், உழைத்து கொடுக்கிறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், அதோட என்னுடைய கடமை முடிந்து விடுகிறதுன்னு நினைக்கிறார். இதே மாதிரி தான் அப்ப நீங்க பார்க்கலாம், இப்படியான ஒரு கணவராக இருந்தால்
அவர் பிரெக்னன்சி பீரியட்லயும் எப்படி இருப்பார்? இதே மாதிரி. அப்ப வைஃபுக்கு பிரெக்னன்சி பீரியட்ல சாதாரணமாக திருமணம் முடித்த காலகட்டத்தை விட பிரெக்னன்சி பீரியட்ல மென்டல் ஹெல்த் சப்போர்ட் நிறைய தேவைப்படும். ஏன்னால் அவங்களுடைய உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக எல்லா வகையிலும் ஒரு கஷ்டமான நிலையில் சந்திக்கிற ஒரு காலகட்டம் தான் அது. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், சில அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ன்றது, பிரெக்னன்சியான ஃபர்ஸ்ட் 3 மந்த் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு வொமிட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், இன்னொரு பக்கம் வொமிட் போயிட்டு கொண்டே இருக்கும். அப்படியே சிலவங்களுக்கு அவங்களுக்கு போதிய நிறையும் இருக்காது, சாப்பிடவும் மாட்டார்கள், சில நேரம் மயங்கி விழுவார்கள். இந்த மாதிரி ஒரு கட்டத்திலே கணவனுடைய ஒத்தாசை, அரவணைப்பு, சப்போர்ட் என்கிற விஷயம் இல்லாவிட்டால் அந்த மனைவியுடைய நிலை, யாரை நம்பி அவர் திருமணம் முடித்தார்? அப்ப கணவன்மாருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. சும்மா அதை நாங்கள் சொல்லுவோம், இந்த ஆசைக்கு புள்ள பெக்கிறது விஷயம் அல்ல. அப்ப ஒரு பெரிய பொறுப்பை நாங்கள் சுமக்கிறோம், ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க பார்க்கிறோம். அப்ப பிற்காலத்திலே அந்த மனைவி ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிற பொழுது, குழந்தைக்கு குறைபாடு வருகிற போது, குழந்தைக்கு அதாவது தாய்க்கு குறை சொல்லி அதை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் கணவருடைய கண்ட்ரிபியூஷனும் இருக்கிறது, அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு குழந்தைக்கு. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த நல்ல இமோஷனல் சப்போர்ட் என்கிற விஷயத்தை ஒரு கணவர் கொடுக்க வேண்டும். இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க முடியவில்லை, நீங்கள் எதுக்கு திருமணம் முடிக்கிறீர்கள்? பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை என்றால், நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பினுடைய வேல்யூ, அதனுடைய பாரம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் எதற்கு அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு நல்ல பிரஜையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தாயும் தந்தையும் தேவைப்படுகிறார்கள். பொறுப்புணர்வு உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். மிக முக்கியமான விஷயம். நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில நல்ல ஒரு பாண்டிங் தேவைப்படுகிறது, ஒரு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுகிறது. ஒரு கணவர் அந்த மாதிரியான ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனைவியுடைய தலையை தடாவி விட்டு, தோளை தட்டி விட்டு, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, I'm there for you என்கிற ஒரு வார்த்தையை கூட அந்த அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் தான். அதைத்தான் ஒரு பெண் எதிர்பார்க்கிறது, வேறொன்றும் இல்லை. நான் இருக்கிறேன், அந்த இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க வேண்டும். அதே போல அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும், நிறைய மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல் அவர்கள் சில நேரம் அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் வெளியே போக வேண்டிய தேவை ஏற்படும், கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் யாரும் இவர்களை இமோஷனலி டார்ச்சர் பண்ணுகின்ற, அவர்களுக்கு இமோஷனலி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஒரு நாளும் உருவாக்கி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு கணவனுடைய பக்கத்திலிருந்து முக்கியமான விஷயம். அதே போல குடும்பங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சில மாமியார் இருக்கிறார், என்ன சொல்வார் என்றால், இது ஒரு நகைப்புக்கிடமான விஷயம், நான் 10 பிள்ளை பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நீங்க ஒரே ஒரு பிள்ளைய பிரெக்னென்ட் ஆகிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பழமொழியா சொல்ல, ஆமா, 1000 முட்டை ஒரு கோழி, இந்த ஒரு முட்டை ஒரு கோழி கொக்கரிச்சு. அப்ப எல்லாரும் நினைக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வலி இருக்கும். அப்படி கிடையாது. நான் சொன்னேன், இப்போ உதாரணமா நீங்கள் 10 பிள்ளை பெற்றிருக்கலாம், உங்களுடைய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வித்தியாசமா இருக்கலாம், உங்களுடைய பர்சனாலிட்டி வித்தியாசமா இருக்கலாம், உங்களுடைய உடற்திராணி வித்தியாசமா இருந்திருக்கலாம், நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வித்தியாசமா இருக்கலாம். உங்களுக்கு இப்போ 65-70 வயசா இருக்கும், ரைட்? இப்ப இருக்கிற நாங்க பார்க்கலாம், ஒரு 90s பிறந்தவர்கள் அல்லது 80s-90s பிறந்தவர்கள் தான் இப்போ பிரெக்னன்சியா இருப்பார்கள். பெரும்பாலும் 2K தான் இப்போ பிரெக்னன்சியா இருப்பார்கள். இவருடைய உணவு முறைமைகள் எப்படி, இவருடைய உடல் வலிமை எப்படி இருக்கும்? அப்ப எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம், நாங்க 10 பிள்ளையை பெற்றுட்டு சும்மா தானே இருந்தோம், இது என்ன ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எப்படி கேள்வி கேட்கலாம்? இந்த கம்பேரிசன். சில நேரம் கணவன்மாரும் இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களும் கேள்வி கேட்பார்கள், ஏண்ட சிஸ்டர், என் தாத்தா, என் தங்கச்சி எல்லாம் புள்ள பெக்கிறாங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன கஷ்டம் என்று கேட்பார்கள். இதெல்லாம் அறிவுபூர்வமான கேள்விகள் கிடையாது. ஒவ்வொருடைய கஷ்டம் அவர்களுக்கு தமிழ்ல சொல்லுவார்கள் இல்லையா, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அது அவர்கள் அதை சுமர்ந்து பார்க்க வேண்டும். என்றால் ஒரு ஜப்பானிலே செய்யப்பட்ட ஒரு ஆராய்வு சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வலி, பெயினை அளப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலிலே பிரெக்னன்சி, அதாவது கடைசி கட்டம், அதாவது அந்த பிள்ளை பெறுகிற போது ஏற்படுகின்ற வலி இருக்குதானே, அதை ஒரு ஆணால் சகித்துக் கொள்ள முடியாது. ஆண் இறந்து விடுவான். சரியா? ஒரு ஆணுக்கு பிரெக்னன்ட், அதாவது டெலிவரி நேரம், ஒரு குழந்தை பெறுகிற போது தாய்க்கு ஏற்படுகின்ற வலியினுடைய அந்த அளவை ஒரு ஆணுக்கு கொடுத்தால் ஆண் இறந்து விடுவான். அவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை. ஆனால் இவர் என்ன சொல்லுவார் என்றால், உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுன்னு கேட்பார். அப்படி அந்த ஒரு அநாகரிகமாக முட்டாள்தனமான
அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது கூடாது. அவர்களுக்கு இமோஷனலி சப்போர்ட் நாங்கள் கொடுக்க வேண்டும். அதான் எங்களுடைய கடமை. என்றால் அவங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வது எங்களுடைய பேரையும் சொல்வதற்கு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார். அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற கணவன்மாராக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இது கணவன்மார் சார்ந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே போல குறிப்பாக நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களும் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தனக்கு தான் யாரோடு பேசினால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார்களோ, தன்னுடைய சகோதரியாக இருக்கலாம், தன்னுடைய தாயாக இருக்கலாம், தன்னுடைய நண்பியாக இருக்கலாம், சில நேரம் தன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தரோட பேசுகிற நேரம் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொண்டே கொடுப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி விடுவார்கள். ஒன்றும் யோசிக்காதீங்க, இது சரியாயிரும் என்று சொல்ற சில வார்த்தைகள். என்றால் உலகத்திலே சொல்வார்கள், பேசுவதற்கு 1000 வாய்கள் இருக்கிறது, கேட்பதற்குத்தான் காதுகள் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். என்னால் கேட்கிற மனிதர்களை நிறைய பேருக்கு பிடிக்கும், ரைட்? அப்ப நாங்கள் கண்டிப்பாக அந்த யாராவது ஒருத்தர் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு தயாரா இருக்க வேண்டும். அப்ப பிரெக்னன்சியா இருக்கிற உமன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தனக்கு யார் ரொம்ப ஆசுவாசப்படுத்துவார்களோ, மோட்டிவேட் பண்ணுவார்களோ, தன்னை ஒரு அளவு என்கரேஜ் பண்ணி விடுவார்களோ, மனம் திறந்து பேச முடியுமோ அந்த மாதிரியான நபர்களை இனம் கண்டு, அதாவது ஒரு தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், அல்லது ஒரு உளவியல் நிபுணராக இருக்கலாம், ஒரு சகோதரியாக இருக்கலாம், ஒருவரை இனம் கண்டு அவரிடம் நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்றால் எங்களுக்கு தெரியும், உணர்வுகளை நாங்கள் டம்ப் பண்ணுகிற போது அது பிரவாகிச்சு வேற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், இந்த குறிப்பிட்ட காலங்களிலே கண்டிப்பாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல முறையான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான சரியான கைடன்சஸை நீங்கள் உங்களுடைய அதாவது கைனகாலஜிஸ்டை மீட் பண்ணி, மகப்பேற்று நிபுணரை சந்திச்சு அதற்கான வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கு நீங்கள் சந்திக்கிற அந்த நர்ஸாக இருக்கலாம், உங்களை சந்திக்க வருகின்ற நர்ஸ், கிளினிக் போட்டிருக்கிற நர்ஸாக இருக்கலாம், அவங்க அதுக்கான ப்ராப்பரான நியூட்ரிஷன் அட்வைசஸ் கொடுப்பார்கள். அதை சரியாக பின்பற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நீங்கள் செய்ய வேண்டிய 3வது விஷயம், கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஒரு 3 மாதங்கள் அதாவது அந்த ரிஸ்கி பீரியட்டை கடந்து போகின்ற பொழுது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போகிறதாக இருக்கலாம், ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய குழந்தையையும் ஆரோக்கியமாக வைக்கும், உங்களுடைய உடல்நலமும் நன்றாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும். அதே போல நீங்கள் ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அது நீங்கள் யோகாவாக இருக்கலாம், அல்லது சில தியானமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பிரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை காம் பண்றதுக்கான என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ. சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதை விட சில போது ஒரு குர்ஆனை ஓதுவதாக இருக்கலாம், அல்லது அவருடைய வேதம் சார்ந்த பைபிளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை படிப்பது அவர்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமா இருக்கும். ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்துகின்ற ஏதாவது ஒரு காட்சியை பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு கார்டனுக்கு போய்த்து அமர்ந்திருப்பதாக இருக்கலாம், ஒரு பீச்சில் போய்த்து அமர்ந்திருப்பதாக இருக்கலாம். அதை உங்களுடைய மனசை ஆறுதல் படுத்துவதாக இருந்தால் அதை நீங்கள் செய்ய முடியுமா இருக்கும். அதே போல நீங்கள் தூக்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், இந்த குறிப்பிட்ட பிரெக்னன்சி பீரியட்ல சில நேரம் சில ஆட்களுக்கு தூக்கம் பிரச்சனையாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இந்த பீரியட்லே சாதாரணமாக ஒரு ஃபார்மசியில போய்த்து அதாவது டேப்லெட்டை எடுத்து தூக்க மாத்திரைகளை குடிக்க வேண்டாம். என்றால் நீங்கள் பிரெக்னன்சியில் இருக்கிறீர்கள். அவை ரொம்ப அவதானமாக உங்களுடைய அதாவது நீங்கள் மகப்பேற்று நிபுணரை சந்தித்து அல்லது ஒரு உளவல வைத்தியரை சந்தித்து அது சார்ந்த விஷயங்களை உங்களுடைய பிரெக்னன்சிக்கு இது பொருத்தமா இல்லையா என்று சொல்லி சரியாக பார்த்து அதற்குரிய மாத்திரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் உள ரீதியாக ஏதாவது சங்கடத்தில் இருந்தால், மன அழுத்தத்தில் இருந்தால், டென்ஷன்ல இருந்தால், ஏதாவது இமோஷனல் இம்பேலன்ஸ்ல இருந்தால், அதே போல உங்களுக்கு கணவருடைய உதவி தேவைப்படுகிறது, பட் அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை என்கிற ஒரு கட்டம் இருந்தால், உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டுமானால் அதுக்குரிய சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது என்கிற நிலை இருந்தால், நிச்சயமாக அது சார்ந்த ஒரு நிபுணரை சந்திச்சு, ஒரு உளவியல் நிபுணராக இருக்கலாம், அல்லது சமூக சேவையாளராக இருக்கலாம், அது நாங்கள் சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லுவோம், அப்படி ஒருவரை சந்தித்து நீங்கள் அதுக்குரிய உதவிகளை நீங்கள் அவரிடம் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். அதே போல நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்திலே பிரெக்னன்சி பீரியட்லே நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்காக என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை நீங்கள் படிக்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். நாங்கள் உலகத்திலே சொல்லுவோம், உலகத்திலே 2 விஷயங்களைத்தான் நாங்கள் எந்த பயிற்சியும் இல்லாமல் செய்கிறோம். எந்த பயிற்சியும் இல்லாமல், எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் செய்கிற 2 விஷயங்கள். ஒன்று திருமணம் முடிப்பது, 2வது குழந்தை பெற்றுக்கொள்வது. ஆனால் ஆக குறைந்தது நாங்கள் அது சார்ந்த விஷயங்களை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லித் தருவதற்கான நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, நர்சஸ் இருக்கிறார்கள்,
அதற்கான சில நேரம் சில இடங்களில் அதற்கான பயிற்சி நெறிகள் நடைபெறுகிறது. அதிலே வந்து பங்கு கொண்டு அதற்கான சில வழிகாட்டல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் ஊடாக உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் நீங்கள் நன்றாக வைத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். நிச்சயமா ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்து கொண்டவங்க. இறுதியாக வந்து ஒரு சின்ன கேள்வியாக கேட்கும். அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் குழந்தை பிறந்து ஒரு 10 மாதங்கள் 12 மாதங்களை நெருங்கும் போது குழந்தைகளுடைய அந்த ஆக்டிவேஷன், அதாவது அவர்கள் ஆக்டிவாக வேலை செய்கிறதால பெற்றோருக்கோ இல்லை தாய்க்கோ வந்து எதுவும் டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? குழந்தைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சில வகையான அசௌகரிய நிலைமை ஏற்படும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் சில ஆட்கள் இருப்பாங்க. அதாவது அந்த துருதுரு குழந்தைகள்னு சொல்லுவோம். ஒரு இடத்திலே அந்த குழந்தைக்கு அமர்ந்து கொள்வதிலே சிக்கல்கள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை நாங்கள் 10-11 மாதங்கள் என்று சொல்கிற போது நாங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் நிலைமை இருக்கிறது என்பதை நாங்கள் அந்த காலத்திலே இனம் காண்பது இல்லை. அது சாதாரணமாக ஒரு 3-4 வயதை கடக்கிற போது அந்த குழந்தை சாதாரணமான ஒரு குழந்தையோடு ஒப்பிடுகிற போது அந்த குழந்தை துருதுருப்பு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுதுதான் அதற்குரிய நாங்கள் சிகிச்சை முறைகளை கையாளுவோம். இந்த குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் வேறு சில விஷயங்களை அவதானிக்க வேண்டியிருக்கும். இந்த 10-11 மாதங்களாக இருக்கிற போது சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு குழந்தை உதாரணமாக ஒரு குழந்தையை பொறுத்தவரை அந்த குழந்தை வந்து வெளியில போக வேண்டும் என்று சொல்லி விரும்பும், விளையாட வேண்டும் என்று சொல்லி மண் விளையாட வேண்டும் என்று சொல்லி விரும்பும், ஒரு கார்டனுக்கு கூட போக வேண்டிய தேவை இருக்கும். இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து நிறைய இடங்களிலே மூவ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு தேவை இருக்கும். அப்ப நீங்கள் அந்த குழந்தை வந்து ஒரு இடத்திலே அடைத்து வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தான் குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தை வந்து நிச்சயமாக குழப்பம் பண்ணி கொண்டே இருக்கும். அப்ப அது சில நேரம் அதை டிஸ்டர்பாக பார்க்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார். நிச்சயமாக அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த குழந்தையுடைய துருதுருப்பு சில நேரம் கொஞ்சம் அந்த குழந்தைகள் துடிதுடிப்பானவர்களாக இருப்பார்கள். இப்போ நாங்கள் அந்த குழந்தைகளை நிறைய பேரண்ட் வந்து அந்த சந்தர்ப்பத்திலே டிப்ரெஸ்ட் ஆகாமல், கோவப்படாமல், அதை ஒரு அலட்டியான விஷயமாக, ரைட், ஒரு அனாயிங்கான விஷயமாக பார்க்காமல் அந்த குழந்தைகளுக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அந்த குழந்தையினுடைய உணவு முறையை ஒழுங்குபடுத்தலாம். அளவுக்கு அதிகமான இனிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம். அதே போல அந்த குழந்தையுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை வந்து ஒழுங்குபடுத்தலாம். அந்த குழந்தைகளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கிற நேரம், அதே போல அந்த குழந்தைகளுக்கு வெளியே போவதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கிற நேரம் நாங்கள் அதற்குரிய நேரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது நாங்கள் அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். 3-4 வயதுகளை கடந்தும் அந்த குழந்தை அளவுக்கு அதிகமான துருதுருப்பாக இருக்கிறது, காயங்களை ஏற்படுத்திக் கொள்கிறது, மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறது, அந்த குழந்தை வந்து கன்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கிறது, அவதானம் குறைவாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் அதை ஒரு துருதுரு நிலைமையாக கருத்தில் கொண்டு, ADHD-யாக கருத்தில் கொண்டு அதுக்கு தேவையான வழிகாட்டல்களை கொடுக்க முடியுமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கட்டத்திலே வந்து நாங்கள் அதை ஒரு ஆக்டிவான குழந்தை என்று தான் சொல்லுவோமே தவிர அதை நாங்கள் ADHD குழந்தை என்று சொல்வது கிடையாது. சரி, ரொம்ப நன்றிகள் டாக்டர். உங்களுடைய இந்த நேரத்தை செலவு பண்ணி இந்த அன்னையர் தினத்தில் வந்து ஒரு குழந்தை பெற்ற பிறகும் சரி, கருவில் இருக்கும்போதும் சரி, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு குழந்தையை பாதுகாப்பான முறையில் எவ்வாறு பெற்று எடுப்பது அப்படி என்ற ஒரு விடயத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இது இன்றைய தினம் எதற்காக குறிப்பாக பேசப்பட்டது என்றால், நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், அன்னையர் தினம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி போடுறதுலையோ இல்லை ஒரு போஸ்ட்டு போடுறதுலையோ கடந்து போகிறதில்ல. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை வளர்த்தெடுக்கும் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து சமூகத்துக்கு கொண்டு வரதுன்றது ஒரு பாரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் பெற்றோர்கள். அதே மாதிரி அவ்வாறு செய்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்றதை கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கு வர விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறதுக்கு டாக்டர் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி இன்று ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த முகமது, அதே மாதிரி திவாகர், சுதர்சினி, சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.